ஐஜேகேன்ற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ மக்கள் மத்தியில் அதனுடைய உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் போய் சேர்க்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஐஜேகேக்கு எதுக்காக வரணும், இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு கட்சியில் இருக்கேன், எனக்கு படிப்பு கொடுத்துட்டாங்க, நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா நான் எதுக்கு போய் பணத்தை சம்பாதிக்கணும்? ஸோ அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கட்சியில் எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ எனக்கு ஒரு மாநில பொறுப்பாளர்கள் நான் எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு வண்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வண்டி வாங்கணும், அதுக்கான சம்பாதிக்கணுங்கிறத அந்த ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. ஸோ வண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு 5-6 மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5-6 மாவட்டத்தில் எங்கெல்லாம் எங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த மாவட்ட தலைவரோ இல்லை யார் ஒரு உறுப்பினரோ அடிமட்ட உறுப்பினரோ யார் வேணாலும் அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் கம்பெனி மாதிரி இருக்குது கட்சி, லைக் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இப்படி இல்லை. இப்போ என்னுடைய தேவை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு அந்த தேவை இல்லை, என்கிட்ட கார் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ கட்சிக்கு நான் வந்துட்டேன், அப்போ அடுத்த மனத்தை நான் பிடிங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த தேவை இங்கே கிடையாது. எங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதையும் தாண்டி இப்போ ஒரு சிமெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தாங்க, SRMPR சிமெண்ட் கம்பெனி. இப்போ நான் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு அது கான்ட்ராக்ட் அந்த ஒரு மாவட்டத்தில் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துரு, அது மூலிமா எனக்கு இன்கம் வருது. ஸோ நான் மக்கள் பணத்தை நான் போய் கொள்ளையடிக்கணுமோ அந்த வரி பணத்தை சாப்பிடணுமோங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. ஸோ அரசியல் சேவைக்கும் அதனால வாழ்வாதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. அதாவது இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை இளைஞர்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்வான். இல்லைனா தான் அவன் இளைஞர்கள் திசை மாறி போகிறதோ இல்லை பணம் வேறு விதத்தில் சம்பாதிக்கிறதோக்கான காரணங்கள் போயிட்டுருக்குமோ ஒழிஞ்சு. ஸோ என்ன தேவையோ ஒரு இளைஞருக்கு நாங்கள் கொடுத்துட்டோமோ அது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு எந்த ஒரு தேடுதலும் இருக்காது. அவன் கொடுக்குற வேலையை அவன் செய்வான். ஸோ அதனால ஒரு சைக்கிள் இருக்குது, நான் இவ்வளோ செலவு பண்ணி எப்படியா வந்துட்டேன், செலவு பண்ணதோட டபுள் மடங்காக எடுக்கணும் அப்படிங்கிறதா இப்போ ஒரு அரசியல் சைக்கிளாக பெரும்பான்மையாக இருக்க ஒரு பதவிக்கு எப்படியா வந்துடணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க. ஓகே. இப்போ உங்களோட புது தலைவர் இளையவேந்தர்னு சொல்கிறீங்க, ரவி பச்சமுத்து, அவரோட பார்வை என்ன இப்போ இருக்கிற தமிழக அரசியல் சூழலில்? அவரோட